அபிராமியல்தாதே எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அம்மா, எங்கம்மா அப்பாவை காணோம்? அப்பா ஏர்போர்ட்டுக்கு தாத்தாவை கூட்டிட்டு வர போயிருக்காருப்பா. தாத்தா ஏமா இந்தியாவிலே இருக்காரு? சிங்கப்பூருக்கு வந்து நம்ம கூட இருக்கலாம்ல. தாத்தாவுக்கு அங்க இருக்கதான் பிடிக்குதான். ராமு, லதா, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடடே, வாங்கடா என் செல்லங்களா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கோம் தாத்தா. சரி, உட்காருங்க உட்காருங்க. வாங்க மாமா, வாங்க. நல்லா இருக்கிறீங்களா மாமா? அக்கா பார்வதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாமா. இருங்க மாமா, காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. ஏன் தாத்தா முடி இவ்வளவு வளர்த்து வச்சிருக்கீங்க? இதுவா, இது நம்ம குலசாமிக்கு நேர்ந்துகிட்டு இருக்குதா. ஆமாவா? தாத்தா எங்களுக்கு என்ன வாங்கி வந்திருக்கீங்க தாத்தா? உங்களுக்கா, என் செல்ல குட்டிகளுக்கு கொடிக்காப்புளியும் கொடிமுந்திரி பழமும் வாங்கி வந்திருக்கேன். தாத்தா இது நம்ம வீட்ல விளைச்சது, கடையில ஒன்னும் வாங்கி வரலையா? ஏய், தாத்தா தான் கஞ்ச பிசினாரி தெரியுமில்ல, அப்புறம் ஏன் நீ கேக்குற? டேய், பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது. கடையில வாங்கினா தேன் பிடிக்குமா? இதுல ஆண்டா கண்ணுகளா சத்து இருக்கு. இந்தாங்க மாமா காஃபி. டேய், காப்பி குடிச்சிட்டு தாத்தாவை பாத்ரூம் கூட்டிட்டு போங்க குளிக்கிறதுக்கு. தாத்தா வாங்க குளிக்க. வேணாயா, இப்பதான் குளிச்சேன். எப்போ தாத்தா? இப்பதாண்டி அம்மா, போன தீபாவளிக்கு. தாத்தா அடுத்த தீபாவளி வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஒரே அடியா தீபாவளிக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிருவான். தாத்தா உங்க கஞ்சத்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு தாத்தா. அட, ஓயாம குளிச்சா சளி பிடிக்கும்டா. டேய், தாத்தா விளையாட்டுக்கு சொல்றாரு, போய் சோப் வாங்கி கொடு, தாத்தா குளிக்கட்டும். விளையாட்டுக்கா தாத்தா? ஆமா ஆமா. தாத்தா நீங்க எப்பவும் என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க தாத்தா? நான் எப்பவும் சோப்பு பயன்படுத்துறது இல்ல, குளிக்கும் போது மட்டும்தான் பயன்படுத்துவேன். ராமு, ராமு, லதா, ராமு, லதா. யார் அது? வாங்க வாங்க. எங்க இது நம்ம பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓ, வாங்க உள்ளுக்கு வாங்க. உள்ள வாங்கப்பா. சமயோஜித புத்தி ரொம்ப முக்கியம்மா. இப்போ திடீர்னு தேல் கொட்டிருச்சுன்னு வச்சுக்க, டாக்டருக்கு போன் போடுவியா இல்ல வீட்டுல இருக்க மருந்து எடுத்து தடவியா? முதல்ல ஸ்கூலுக்கு லீவு போடுவேன். ராமு, லதா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. அது என்ன புக்கு? குழந்தை வளர்ப்பு முறை என்ன ஒரு புக்குப்பா. அது எதுக்கு நீ படிக்கிற? நீங்க என்ன ஒழுங்கா வளர்க்குறீங்களான்னு தெரிஞ்சுக்கதான். கொழுப்பு ரொம்படா உனக்கு. அப்பா, நாங்களா தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம். அப்படியா? அப்ப தாத்தாவையும் கூட்டு போங்களே. அப்பா, தாத்தா எதையுமே வாங்க விட மாட்டாருப்பா. ப்ளீஸ் பா, நாங்களே தனியா போறோம்ப்பா. அதெல்லாம் வேணாம், நான் உங்ககிட்டயே காசு கொடுத்துட்றேன், நீங்க வாங்கிக்கிங்க, தாத்தாவை துணைக்கி கூட்டு போங்க. தாத்தா எதுக்குப்பா?
டேய், பெரியவங்க துணைக்கு வந்தா நல்லது தானேடா. ஏய் நீ சும்மா இருடி. நீ சும்மா இருடி, தாத்தாவை கூட்டிட்டே போலாம். ஐயா, என் தம்பிக்கு கைரேகை பாருங்க. உட்காருங்க தம்பி. தம்பி பேர் என்ன? நிதிஷ். ஏன் அவரு பேச மாட்டாரா? அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க பாருங்க. தம்பி கையை காட்டுங்க. அந்த கையை காட்டுங்க தம்பி. அது ரொம்ப பிஸியா இருக்கு, நீங்க இந்த கையிலே பாருங்க. தம்பி ஆம்பளை பிள்ளைக்கு வலது கையில தான் தம்பி பார்க்கணும். நான் இன்னும் பெரிய ஆம்பளை இல்ல, சின்ன பையன்தான், நீங்க இந்த கையிலே பாருங்க. யோ, என் தம்பி சொல்ற மாதிரி பாரியா. தாத்தா தாத்தா கைரேகை பார்க்கலாம் தாத்தா. அதெல்லாம் எதுக்குயா? வேண்டாம். ஐயா வாங்கய்யா வாங்க. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பாமாலஜி, நேமாலஜி எல்லாமே பார்க்கலாம் ஐயா வாங்க. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா. வாங்க தாத்தா. தாத்தா வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. சரி 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 எழுந்திருச்சு போங்கடா. கைரேகை பார்க்குற மூஞ்சிகளை பாருங்க. என்ன முறப்பு போங்கடாங்கிறேன். ஆஹா, இன்னைக்கு நல்ல வேட்டடா சுந்தரா பாண்டி. 7-8 உருப்படி நிக்குது. கிழட்டு பயிலுக்கு ஃப்ரீயா பார்த்து கொடுத்துட்டு 8-10 80 வெள்ளி அள்ளிட வேண்டியதுதான். வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. என் கைய முதல்ல பாருங்க. இல்ல என் கைய முதல்ல பாருங்க. என் கைய முதல்ல பாருங்க. பொறுங்க பொறுங்க, எல்லாருக்கும் பார்க்கலாம். ஐயா முதல்ல இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்க ஐயா. கொடுங்க ஐயா கொடுங்க. ஐயா கோச்சுக்கப்படாது, நான் உண்மையை சொல்லியே பழக்கப்பட்டவன். இந்த சாதகத்தை பார்க்குற போது அடிக்கடி சோடி மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குயா. ஒரே பொஞ்சாதியோட தொடர்ந்து குடும்பம் நடத்தவே முடியாதுயா. அதுக்குன்னு புள்ள குட்டிகளுக்கு பஞ்சமே இல்லை, அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படியா? சரியாத்தான் சொல்ற. சரி சரி, இனி பிள்ளைகளுக்கு பாரு. ஐயா மறுபடியும் கோச்சுக்கப்படாது. இந்த சாதகம் யாருதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுவா? இது எங்க ஊர்ல தெரிஞ்ச ஒரு தெருநாயோட சாதகம்யா. அதே நீ ஒழுங்கா சொல்லியான்னு தெரிஞ்சுருக்கா இடம் கொடுத்தேன். எதிர்த்து போயா. ஏன்டாப்பா கோவிச்சுக்கிற? பிள்ளைகளா வாங்க போவோம். உங்களுக்கு நான் சொல்வேன் ஜோசியம். அந்த 80 வெள்ளியை என்கிட்ட கொடுங்க, நான் சொல்வேன் ஜோசியம். என்னடி உங்க தாத்தா எப்படி இருக்காரு? நான் தான் ஒரு வீட்லயே வேணான்னு சொன்னல. வேணான்னு சொன்னீங்க, ஆனா இப்படின்னு சொன்னீங்களா? இன்னும் போக போக பாருங்க. யோ, இப்ப பாக்குறியா? இன்னைக்கு முழிச்ச மொழி சரியில்லை. உட்காருங்க பாக்குறேன். யோ, என் தம்பிக்கு 2 கையிலையும் பாரியா. தம்பி 2 கையிலையும் பார்க்கப்படாது தம்பி. ஆம்பளை பிள்ளைகளுக்கு வலது கையில தான் பார்க்கணும். யோ, எங்க அண்ணன் சொல்லுதுல பாரு. ஏன்டா உங்க அண்ணன் தம்பி பாசத்தை காட்டுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அட பாருங்கிறேன். சிக்கிக்கிட்ட பாக்குறேன். தம்பி உங்க கைராசிப்படி ஆயுசு ரொம்ப கெட்டி. 90 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பீங்க. செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இல்லை. அப்படியா? அப்ப இந்த கையில பாரு. இந்த கையை வச்சு பாக்குறப்போ ஆயுசு 50ஓட முடியுது தம்பி. அப்புறம் நிறுத்து. அது என்ன அந்த கையில 90 சொன்ன, இந்த கையில 50க்கு குறைச்சிட்டேன்? நான் சொல்லல தம்பி, ரேகை சொல்லுது. அது எப்படியா ஒரே ஆளுக்கு 2 ஆயுள் சொல்லும் ரேகை? தம்பி அதுக்கு தான் முதல்ல அந்த கையை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். யோ, இந்த மலுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. 2மே அவன் கை தான், ஆயுளும் அவனுக்கு தான். அது எப்படி வேற வேற சொல்லும்? சொல்றேன் தம்பி சொல்றேன்.
இப்போ ரெண்டுமே உங்களுடையதுதான். எந்த கையில சாப்பிடுறீங்க? இந்த கையில. அப்போ அந்த கையை மத்தது. மத்ததுன்னா யோ கஷ்டப்பியா. ஏன் தம்பி, ரெண்டு கையுமே உங்க கை தானே, ஏன் மாத்தி மாத்தி செய்யக்கூடாது? யாருகிட்ட? தாத்தா கார்டு வாங்கலாம் தாத்தா. என்ன கார்டு? ரேஷன் கார்டா? கிரீட்டிங் கார்டு தாத்தா. சரி சரி, போய் அது எம்புட்டுன்னு கேட்டுட்டு வாங்க. ஆமா, வாழ்த்து யாருக்கு அனுப்ப போறிய? நாங்களே மாத்தி மாத்தி அனுப்போம் தாத்தா. மாத்தி மாத்தி. ஆமா, ஒரு ஆளுக்கு எத்தனை கார்டு வேணும்? எனக்கு இங்க உள்ளவங்க 5, இன்னும் 2, 7 தாத்தா. எனக்கு 8 தாத்தா. எனக்கு 7 தாத்தா. தாத்தா ஒரு கார்டு 3 வண்டியா? 3 இல்லையா? யார் யாருக்கு எத்தனை கார்டு வேணும்? எல்லாரும் காசு கொடுங்க. இந்தாங்க தாத்தா. $108 வெள்ளி இருக்கு. இப்போ எல்லாரும் மாத்தி மாத்தி கை குலுக்குங்க, தீபாவளி வாழ்த்து சொல்லி. ஏன் தாத்தா? குலுக்குங்கய்யா, சொல்றேன். ஹேப்பி தீபாவளி. தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. குலுக்கியாச்சா? குலுக்கியாச்சா? 108 வெள்ளி மிச்சம். வாங்க அடுத்த கடைக்கு போவோம். டேய் என்னடா நடக்குதுங்க? உங்க தாத்தா அப்படிதான்டா. டேய் இதெல்லாம் ரொம்ப அதிகம்டா. சரி சரி வாங்க, இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதோ பாப்போம். சிக்கிக்கிட்டா தப்பவா முடியும்? அண்ணே கார்டு வாங்கலான்னு. வாங்கடா தம்பி. எவ்வளவுக்கு வேணும்? 3 வள்ளிக்கு வாங்குவோம்னு. 6 வள்ளிக்கு வாங்குடா. இந்தாடா தம்பி, இதுல 20 வள்ளி இருக்கு. கார்டு வாங்கிட்டு வா. அண்ணே இந்தா ஹேப்பி தீபாவளி. உனக்கும் ஹேப்பி தீபாவளி தம்பி. ஆமா, இந்த கார்டு யாருக்கு தம்பி? இது நம்ம பப்பிக்குன்னு. அப்ப இன்னொன்னு வாங்க தம்பி, நானும் பப்பிக்கு கொடுக்கணும். தாத்தா தாத்தா வெடி தாத்தா. ஐ வெடி தாத்தா. தாத்தா தீபாவளிக்கு வெடி தான் ஹைலைட் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா வாங்குவோமே. வெடிதானே, வாங்கிடுவோம். வெடி இல்லாத தீபாவளி ஒரு தீபாவளியா? யார் யாருக்கு என்னென்ன வெடி வேணும்? எல்லாரும் காசு கொடுங்க, காசு கொடுங்க. இந்தாங்க தாத்தா. இந்தாங்க தாத்தா. இந்தாங்க தாத்தா. தாத்தா தாத்தா எனக்கு யானை வெடி வேணும். ஆனை வெடியா? இப்ப பாரு, ஆனை வெடி வெடிக்க போகுது.
உனக்கு என்ன வெடி வேணும்? சொல்லியா, உனக்கு என்ன வெடி வேணும்? பூனை வெடி. பூனை வெடியா? இப்ப பாரு. நல்லா இருந்துச்சா? டேய் ரொம்ப ஓவரா பண்றாரு உங்க தாத்தா. கோச்சுக்காதடி அம்மா. சொல்லு, உனக்கு என்ன வெடி வேணும்? காக்கா வெடி சொல்லு இருக்கா? காக்கா வெடி தானே. இப்ப பாரு. உனக்கு என்ன வெடி வேணும்? சொல்லுத்தா, உனக்கு என்ன வெடி வேணும்? நாய் வெடி. அதுக்கு ஏண்டியாத்தா இப்படி கடிக்கிற? நாய் வெடி தானே. இப்ப பாரு. நல்லா இருந்துச்சா? என்னடாப்பா அப்படி பாக்குறிய? சரி சரி வாங்க அடுத்த கடைக்கு போவோம். ஒன்னும் வேண்டாம். என்னடியம்மா இப்படி சொல்லிவிட்ட? தீபாவளினாலே புது துணிமணி தானே விசேஷம். வாங்க வாங்கலாம். நடந்து வாங்க வாங்க நடந்து வாங்க. வாட்டகருவாட் வாட்டகருவாட் வாட்டகருவாடு வாட்டகருவாட் 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 வாட்டகருவாடு. சுத்த வட போச்சுடா வட்டம் கிழிஞ்சு போச்சுடா எங்கட்டம் அழிஞ்சு போச்சுடா ரொம்ப மட்டம் தட்டி. எப்பா இந்த பிள்ளைகளுக்கு துணிமணி இருந்தா எடுத்து போடுப்பா. வாங்கய்யா, என்ன விலைக்கு வேணும்? என்ன விலையில இருக்கு? 12 வெள்ளி, 20 வெள்ளி, 40 வெள்ளி, 80 வெள்ளி வரைக்கும் இருக்கு ஐயா. அப்படியா பிள்ளைகளா? இதுல 40 வெள்ளி இருக்குது. 20 வெள்ளிக்கு நான் ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். மீதி 20 வெள்ளியை உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நான் 40 வெள்ளிக்கு ட்ரெஸ் வாங்கினதா நினைச்சுக்கிறேன். இதை தானே சொல்ல போறீங்க? அடி என் தங்க, தாத்தா மனசை அப்படியே புரிஞ்சு வச்சிருக்க. நீ நல்லா வருவதாயி. ஆனா நீ எப்பவோ நல்லா வந்துட்ட தாத்தா. ஏய் பேச்ச குறைங்க, எல்லாம் காசை எடுங்க. இவ்வளவு காசையும் என்ன பண்ண போறீங்க தாத்தா? என்ன பண்ண போறேனா? இப்ப பாரு. சுத்த வட போச்சுடா வட்டம் கிழிஞ்சு போச்சுடா எங்கட்டம் அழிஞ்சு போச்சுடா ரொம்ப மட்டம் தட்டி ஆச்சுடா. நான் கருத்து சொல்ல போறேன்டா. அண்ணா அந்த ஜீன்ஸ் வாங்கலான்னு. வாங்க தம்பி வாங்குவோம். கிடைக்காது. அந்த வெளியில இருக்கிற ஜீன்ஸ் எவ்வளவு? 19 வெள்ளி 90 காசு தம்பி. 50 வெள்ளிக்கு ஜீன்ஸ் இருக்கா? இருக்கு தம்பி. அதுல என் தம்பிக்கு 2 எடுத்து போடுங்க. மற்றது அந்த 2 செட்டும் என் தம்பிக்கு எடுத்து போடுங்க. அதே மாதிரி எனக்கும் ஒரு செட்டு. மொத்தம் எவ்வளவு? 225 வெள்ளி தம்பி. என்ன தடுவுற? அண்ணா 50 வெள்ளி தானே இருக்கு. 50 வெள்ளி தானா? அண்ணா காசெல்லாம் எங்கண்ணே? எல்லாம் செலவாயிடுச்சுடா. டேய் எடுத்த காலி பண்ணுங்கடா. யோ என்ன ரொம்ப பேசுற? போடாங்கற ட்ரெஸ் வாங்குற மூஞ்சிகளை பாரு. டேய் சாரிடா தம்பி, அனாத தம்பி. டேய் சாரிடா நிதிஷ். வாடி அப்பாட்ட சொல்றேன். டேய் சாரிடா தம்பி, அப்பாட்ட சொல்லாதடா.
ப்ளீஸ் டா நிதிஷ். நிதிஷ் அங்க பாருங்கடி. கஞ்சம் சார், உங்க கஞ்சம் சார். உங்க கஞ்சம் சார், கஞ்சம் சார். கொஞ்சம் பூசா விட்டா காற்று கூட பேசும், காசுக்காக காத்தை கூட இந்த கதையை பேசும். அமரென்றாலும் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க மாதா, இலவசம் என்றால் இலவம் பஞ்சை தண்ணீர் அடைத்து அம்மா. ஒன்று சொல்லாதே, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் என்று சொல்லாதே. உன்னத காசு உண்மை வாங்கி எனக்கு கொடுத்து சொல்வார், இலவசம் என்று கைக்குள் வைத்து செல்வார். ஒன்று சொல்லாதே. உங்க கஞ்சம் சார், கஞ்சம் சார், உங்க கஞ்சம் சார், கஞ்சம் சார், உங்க கஞ்சம் சார். உங்க கஞ்சம் சார். பார்வதி, எங்க பிள்ளைங்களை காணோம்? பிள்ளைங்களாம் கூட்டாளிங்க கூட வெளியே போயிருக்காங்க. எங்க அப்பாவை பாத்தியா? காலையிலே குளிச்சுட்டு வெளியே போனாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. பழக்கம் இல்லாத ஊர்ல எங்க போயிருப்பாரு? ராமு, தாத்தா பாத்தியாப்பா? நான் பார்த்தப்பா. எவாட்டி பக்கம் போனாரு? கூப்பிட வேண்டியதுதானே? கூப்பிடுறதா? நாங்களே அவர் பாத்துருவாருன்னு பயந்து பயந்து வந்தோம். அறிவு இருக்கா? வழி தெரியாத ஊர்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? நீங்க வேறப்பா, தாத்தா எல்லாருக்கும் வழி காத்துவாரு. இல்ல ராமு, இன்னைக்கு உங்க தாத்தா ரொம்ப சோகமா தெரிஞ்சாரு. யாரும் திட்டினீங்களா? இல்லையேம்மா. தீபாவளியும் அதுமா யாருங்கிட்டையும் சொல்லாம எங்க போயிருப்பாரு? எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சரி சரி, வாங்க போய் தேடலாம். Tissue sir, sir tissue sir, sir tissue sir, sir tissue sir. One packet 30 cents only sir. Excuse me, sir tissue sir. Tissue sir, sir tissue sir. Excuse me, sir tissue sir. Tissue sir, sir tissue sir, 30 cents sir. Excuse me, tissue sir. Excuse me, sir. Tissue sir. Tissue sir, tissue sir, 30 cents sir. Tissue sir. Excuse me, sir.
Excuse me, tissue, sir. Excuse me, tissue, sir. Excuse me. Sir, tissue, sir. Excuse me, tissue, sir. Excuse me, tissue, sir. Tissue, sir. Tissue, sir. Thank you. Tissue, sir. Tissue, sir. Tissue, sir. Sir, tissue, sir. Sir, tissue, sir. Tissue, sir. Tissue, sir. Excuse me. யார் அது? ஹலோ, யார் அது? Who is this? Excuse me. Excuse me. Excuse me. யார் அது? Who is this? ஐயா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. தீபாவளி வாழ்த்துக்கள். ஐயா, தீபாவளி வாழ்த்துக்கள். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? எனக்கு இதுதான்ப்பா தீபாவளி. எனக்கு மாதிரி ஒரு நல்ல சொந்த பந்தம் கிடைக்காம தான் அவர் இங்கே உட்கார்ந்துருக்க. ஒருவேளை நீ எனக்கு மகனா கிடைக்காட்டி நானும் இப்படித்தான் உட்கார்ந்துருப்பேனோ என்னவோ. ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? இல்லடா ராகவா, சொந்த பந்தங்கள் அமைகிறதெல்லாம் பூர்வ ஜென்மத்து புண்ணியம்ப்பா. இப்ப அவர் முகத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷம். தனக்கும் ஏதோ சொந்த பந்தம் இருக்குங்கிற நம்பிக்கை. அதுக்கு நீங்க தானே தாத்தா காரணம். இல்லடா ஐயா, இதுக்கு நீங்க தான் காரணம். இதெல்லாம் உங்க காசுல வாங்கினது. உங்களோட ஆடம்பர தேவைகளை குறைச்சு அவரோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு மாமா. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஏன் மாமா? நான் சம்பாதிச்சப்போ என்னால முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்தேன். ஆனா இப்போ என்னால சம்பாதிக்க முடியல. அதனால பிள்ளைங்களோட காசை பிடிங்கி கொடுத்துட்டேன். இதனால அவங்களுக்கு புண்ணியம் வருமேன்னு தான் செஞ்சேன். ஆனா இப்போ அவங்க வருத்தப்படுவாங்களோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தாத்தா, எங்களை மன்னிச்சிருங்க தாத்தா. புரிஞ்சுக்காம கோவப்பட்டோம் தாத்தா. எங்ககிட்ட நீங்க கேட்டிருந்தா நாங்க கொடுத்திருக்க மாட்டோம் தாத்தா. நீங்க செஞ்சதான் சரி தாத்தா. ஆமா தாத்தா, ஆமா தாத்தா, எங்களை மன்னிச்சிருங்க தாத்தா. சரி சரி, வீட்டுக்கு வாங்க, நாமளும் போய் தீபாவளி கொண்டாடுவோம். எங்க கொண்டாடுறது? ஒரு மத்தாப்பு கூட வாங்கல. உங்களுக்காக ஊர்ல இருந்தே வெடி வாங்கி வந்திருக்கையா. போய் வீட்டுல பெட்டி எடுத்து வைங்க, வாரேன். இந்தாடா தம்பி ஊதுபத்தி. டேய் ராமு, வெடிக்கலடா, திருப்பியும் வைடா. டேய் ராமு, ஒழுங்கா வைடா. நல்லாதானே வச்ச. தாத்தா, 10 நிமிஷமா ட்ரை பண்றோம் தாத்தா. இந்த வெடி வெடிக்கவே மாட்டேங்குது தாத்தா. நீ இன்னும் 3/4 மணி நேரம் வச்சாலும் வெடிக்காதுடா. ஏன் தாத்தா? அது மெழுகு வத்திடா, அது எப்படி வெடிக்கும்? அட ஏன் பிள்ளைல கத்திரிய, உள்ள மத்தாப்பு இருக்கு, போய் எடுத்தாங்க. உங்க மத்தாப்புல எங்களுக்கு வேணாம். நாங்க யானை வெடியா வச்சிருக்கோம். டேய், அதெல்லாம் இங்க வெடிக்க கூடாதுடா. நாங்க வெடிப்போம். லதா ரெடி? ஓகே, ரெடி. 1 2 3. தீபாவளி
1 2 3 ஐ தாத்தா கட் ஆக்ஷன் 1 2 3 மை தாத்தா கிளாப் ஆக்ஷன் அடடே பாக்குறாய் செல்லடா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கடா கிளாப் ஆக்ஷன் அடடே ஐ தாத்தா சொல்லவே இல்லை. வாங்குறாய் செல்லடா சொல்லுடா வாங்குறாய் செல்லடா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கிளாப் ஆக்ஷன். ஐயா வாங்க அஸ்ட்ராலஜி நியூமாலஜி ஃபார்மாலஜி நியூமாலஜி எல்லாமே பார்க்கலாம் ஐயா வாங்க. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா எங்களுக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கு தாத்தா. சொல்லுங்க ஏன் இருக்கீங்க அஸ்ட்ராலஜி நியூமாலஜி ஃபார்மாலஜி நியூமாலஜி எல்லாமே பார்க்கலாம் ஐயா வாங்க. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா எங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கு தாத்தா. தாத்தா தாத்தா பார்க்கணும். அப்படியா சரி சரி வாங்க டேய் எந்திரிச்சு போங்கடா டைரக்ட் பார்க்குற மூஞ்சியில பாருங்க. இது அடிச்சு இப்போ இல்லை இந்த சைடு சொல்ல முடியாது இல்லையா வாங்க போவோம் நான் எதிர்த்து எழுதுறேன் முகம் தெரியாதுல்ல தெரியாது. பண்ணிட்டாங்களே ஆக்ஷன். ஐயோ எங்கள் அண்ணா சொல்றத பாரு. கை வர பண்ணிக்கிறாங்க யோ எங்கள் அண்ணன் சொன்னதுல பாரு என்ன சொல்லுங்க அண்ணா? கிளாப் ஆக்ஷன். ஐயோ எங்கள் அண்ணா சொல்றத பாரு. ஆக்ஷன். டேய் எடுத்து கிளம்பிடுடா ஏய் என்ன ஆக்ஷன். டேய் எடுத்து கிளம்பிடுடா ஏய் என்ன ரொம்ப பேசுற? நல்லா போய் உட்கா அவனோட ஃபோர்ஸ் ஆகணும் இல்லை ஆக்ஷன். டேய் எடுத்து கிளம்பிடுடா ஏய் என்ன ரொம்ப பேசுற? ஓப்பனாங்க இல்லை இல்லை திருப்பி வாங்க சொன்னல ஆக்ஷன் என்னாச்சு ஆக்ஷன் 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 அப்படியே வந்துகிட்டே இருக்கு.